ரொம்ப 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 அடிப்படையான கேள்வி. இதுதான் ரொம்ப அடிப்படை. இதனாலதான் இந்த நாட்டுல 70 ஆண்டுகளாக மதம் என்பதை என்னன்னு தெளிவுபடுத்தாம காமன் சிவில் கோடு என்ன பேசிட்டு மதம் இல்ல இது வந்து மதம்ங்கிறது நம்பிக்கை தான். நம்பிக்கை நம்பிக்கை என்பது அவர் சொல்ற மாதிரி அவர் சொல்றது வேற. அது வந்து என்னுடைய இப்ப நான் வந்துங்க எந்த அளவிற்கு ஒரு என் மதம் சார்ந்த விஷயங்களை இப்ப வந்து இந்த இஸ்லாம் மதத்துக்கும் சில மதங்களுக்கு புனித நூல் எதை பின்பற்றணும் என்று அடிப்படையில் சொல்லப்பட்டதாக. மதம் எப்படிங்க திருமணத்துக்குள்ள வர முடியும்? எல்லா மதங்களும் அப்ப நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல, வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. இப்ப நீங்க சொல்றதே வந்து இது அவங்களுக்கு சார்பான வாதமா தானே மாறும். மதம் திருமணத்துக்குள்ள வரலாமா வரக்கூடாதாங்கிறத அவங்களுக்கு அரசுக்கு வரக்கூடாது. நான் சொல்றேன் மதம் நீங்க மதம் வரலாமா வரக்கூடாதுன்னு சொல்றே தவறு இல்லையா? அது நம்பிக்கை இல்லையா? ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட் ஏற்கனவே வந்தாச்சு. அப்ப அதுல மதம் வர முடியாது. சொன்னீங்கன்னா அது ஏன் தனி மனித உரிமையில நீங்க தலையிட்டதாயிராதா? அப்படி இல்ல, அது அரசியலமைப்பு சட்டப்படி நீங்க பவுண்டான ஒரு நபர் தானே. அப்ப நீங்க ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் என்பது மதங்களை கடந்து உங்களுக்கான சிவில் உரிமைகள் பாதிக்காத போது அதை பயன்படுத்தி ஐயா கேட்கக்கூடிய கேள்விதான் இந்த 16 கேள்வியை அவங்க வைக்கிறாங்க. ஐயா மதம்னா என்னன்னு கேக்குறாங்க. மதம்ங்கறத எப்படி நீங்க டிஃபைன் பண்ணி கிருஷ்ணதாஸ் காந்தி சொல்வதையும் இந்த 16 கேள்வி எப்படி நீங்க நான் எப்படி நான் சொல்றேன்? அது ரொம்ப ஆபத்தான கேள்வி ஐயா கேக்குறது. ஒரு மதம் ஆபத்து இல்லைங்க. அவர் அம்பேத்கர் முன்வைத்த வாசகம் தான். ஆனால் நான் என்ன சொல்றேன், மதம் என்றால் என்னன்னு நீங்க காமன் சிவில் கோடு பத்தின விவாதத்துல நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், என்ன பிரச்சனை நான் சொல்றேன். இங்கேயுமே மதம்ங்கிறது என்ன நீங்க என்ன பார்த்து கேக்குறீங்க. அது என் நம்பிக்கையின் பார்ப்பட்டதுன்னு நான் சொல்றேன். மதத்தை இறையல் நம்பிக்கையா நீங்க மதத்துக்குள்ள அரசியல் எப்படி கலக்காம இருக்கும்? ஸ்டேட் ரிலிஜனுக்கான டிபேட் காலங்காலமா நடந்துட்டு தான். இந்த இடத்துல முஸ்லிம் பர்சனல் லா போர்டு எதிர்த்திருக்காங்க அப்படின்றத நம்ம பேசும்போது இந்த 16 கேள்விகள்ல இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த சொத்துரிமை இருக்கு அப்படின்னா கூட பல இடங்கள்ல பாதிக்கப்படுது, பெண்களுக்கு கிடைப்பதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வேறு சில மதங்கள் பற்றிய கேள்வி இருக்கும்போது இது பொதுவாக மதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு இணையாக வராத விஷயங்களை களைவதற்கான முயற்சின்னு ஏன் பார்க்காமல் இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரான போர்னு நீங்க இந்த கிளாசிஃபை பண்றீங்க? இல்ல, கண்டிப்பாக. அதாவது இவங்க பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்ன்ற பிரச்சனையை எழுப்பிய இந்த ஆண்டுகள்ல நீங்க கடந்த காலங்களை முழுமையா எடுத்து பார்த்தாலே 100% முஸ்லீம்களை கார்னர் பண்ணியே பிஜேபி சங் பரிவார அமைப்புகள் பேசி வர்றது எல்லாம் நம்ம பொதுவாக பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாத இது பெண்கள் நலனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் பேசினார். பெண்கள் நலனை, அதுவும் முஸ்லீம் பெண்கள் நலனை பற்றி பிஜேபி RSS வகைரா பேசுவது என்பது இல்ல. நான் முடிச்சிடறேன். நாடு நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. நீங்க யாருன்றது அது வேணாம், அதெல்லாம் பேசாதீங்க. இது தவறு. தவறான வார்த்தைகள். அப்புறம் முஸ்லீம் பெண்கள் நல்லா இருக்கணும் பிஜேபி நினைக்கணும் ஏன் சொல்றாங்க? நாடு நல்லா இருக்கணும் வேணான்றாங்க. இஸ்லாத் பெண்களை பற்றி இந்துக்கள் ஏன் பேசணும்னு கேட்கிறாரு. பெண்களுடைய உரிமையை பற்றி நாங்களும் பேசுவோம் அப்படின்னா முதல்ல இந்துத்துவால இருக்கிற பெண் அடிமை ஒழிச்சு போயிடலாம். கிறிஸ்துவத்தை பத்தி பேசுறாங்க, இஸ்லாத்தை பத்தி பேசுறாங்க, பொதுவா பெண் அடிமையை பத்தி பேசுவோம். இஸ்லாத்தினுடைய பெண் அடிமை பொதுவாக எத்தனை பெண் அடிமை இருக்குது? அந்த பெண்களுடைய நலனுக்காக பிஜேபி RSS பேசுவதாக சொல்லுவதை யாரும் சுய சிந்தனை உள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னு சொன்னா குஜராத்தினுடைய படுகொலைகள் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நான் அதாவது எங்க கருத்தையே சொல்றதுக்கு இடம் மறிச்சா என்ன அர்த்தம்? அப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், கொடூரமான படுகொலைகள், பாலியல் வன்முறைகள் நடந்த ஒரு மாநிலத்தை
ஆட்சி செய்தவர்கள், அதை நியாயப்படுத்தக்கூடியவர்கள். இவர்கள் பெண்களுடைய முஸ்லீம் பெண்களுடைய நலனை பற்றி பேசுவது என்பது ஆடு நனைகிறதே என்று ஓனாய் கண்ணீர் வளைத்த கதையா தான் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்றதுதான் இதுல யதார்த்தமான ஒரு சூழல். அடுத்ததாக இன்றைக்கு ஒரு சூழல் என்னன்னு சொன்னா, 70 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் அது காங்கிரஸ் செய்ததா, பிஜேபி செய்ததா, காங்கிரசுக்கு உள்ளார இருந்த பிஜேபி சிந்தனாவாதிகள் செய்தார்களா, இது எல்லாம் ஒரு பெரிய பட்டியல் போடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது ஏன்னு சொன்னா, அவ்வளவு கொடூரங்கள் இன்றைக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எல்லாவற்றையும் இந்த நாட்டில் பறிக்கப்பட்டு இந்த நாட்டில் ஆண்டாண்டு காலமாக ஒடுங்கி கிடக்கக்கூடிய, ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை விட கீழான நிலையில் இந்த முஸ்லீம் சமூகம் இருக்கிறது என்று ஒரு ஆய்வறிக்கை, சச்சார் குழு அறிக்கை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நிலைகள் மாறி, கலவரங்கள் மூலமாக படுகொலைகள் நடத்தப்பட்டு, குண்டுவெடிப்புகள் நடத்தி பழியை எங்கள் மீது போட்டு பொய் வழக்கில் கைது செய்து, போலி என்கவுண்டர் நடத்தி சுட்டுக் கொன்று விட்டு பழியை எங்கள் மீதே போட்டு, இப்படியெல்லாம் மிகப்பெரிய கொடுமைகளுக்கு ஆளாகி சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சமூகத்திற்கு ஒரே ஒரு ஆறுதல், இந்த நாட்டில் முஸ்லீம்களாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கை இந்த இருக்கக்கூடிய இந்த 4 விஷயங்கள்ல இருக்கக்கூடியதுதான் தொத்தி இருக்கிறது. அதையும் அழிப்பது என்பது இந்த நாட்டை அமைதியாக வைக்க கூடாது. இங்க ஒரு கிளர்ச்சியை, ஒரு பிரச்சனையை உண்டாக்கி ஒரு போர்க்களமாக அந்த நாட்டை மாற்றணும்னு சொல்லி உள்நாட்டு கலவரத்தை தூண்டுவதற்காக பிஜேபி மோடி அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய சதிதான் இந்த பொது சிவில் சட்டம் என்பதுதான் ஆணித்தரமான கருத்தா எடுத்துக்கிறேன். திருநாராயணன், உங்களுடைய இப்போ நான் இவர் சொன்ன இந்த குஜராத் கலவரம் இதெல்லாம் கோத்ரால அதே பெண்களையும் குழந்தைகளையும் கதற கதற எரித்து கொன்றவர்கள் மிக தெளிவா சொல்லி இருக்கு. அவர் முடிச்சிட்டார். பேசிட்டீங்களா? மும்பைல, நீங்க குறுக்கிட்டீங்களா? முதல்ல ஹைதராபாத்ல, பெங்களூர்ல, டெல்லியில, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு வரலாம் இல்ல, எதுக்கு கோத்ரா கதையெல்லாம் இப்ப பேசிக்கிட்டு வேண்டாங்க. எதுக்கு பேசிக்கிட்டு கிறிஸ்துதாஸ் காந்தி அவர்கள் அவர் பேசுறது காதல விடலன்னு நினைக்கிறேன். அப்ப இதை அப்பயே சொல்லிருக்கேன் அவர்கிட்ட. நான் பேசும்போது இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. தவிர ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களாக தான் இருக்கிறார்கள், கல்வி அறிவு குன்றித்தான் இருக்கிறார்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு காரணம் என்ன? அதை தான் கொண்டு நுழைக்கிறாங்க. நம்ம அப்துல் சமது போன்ற சில இயக்கங்கள் அவர்களுடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக காங்கிரஸ் செஞ்சிருந்தா கூட அதுக்குள்ள இருக்கிற பிஜேபி சிந்தனாவாதிகள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை இன்னைக்கு சொல்வதன் மூலமாக அவர்கள் காங்கிரஸ் ஆதரவோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் சொல்வது, இந்த நிலைமைக்கு காரணம் என்னன்னா, கல்வி அறிவு அதிகமாக போய் சேராதன்னு. உண்மையிலே அந்த சமுதாயத்திலிருந்து அதிக அளவில் ஒரு அப்துல் கலாமை போலவோ அல்லது நம்ம ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இன்னைக்கு சென்னையில் இருக்கிறாங்க, காஷ்மீர்ல இருந்து வந்தவங்க, ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர் அதிக அளவு வராது. காரணம் அவர்களுக்கு கல்வி போய் சேரவில்லை. அவர் சரியாதான் சொன்னார், கல்வி போய் சேரவில்லைன்னு சரியாதான் சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன், அதை செய்தது யார்? இன்னைக்கு தொடர்ந்து இந்த நாட்டில் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் நான். அசீம்புராவில் நடந்த அந்த 42 இஸ்லாமிய இளைஞர்களை படுகொலை செய்து அவர்களை நெற்றி போட்டிலே சுட்டு ஆற்றிலே வீசி எறிந்தார்கள். அதற்காக இன்றளவும் போராடி கொண்டிருப்பவர் சுப்பிரமணிய சுவாமி. நேற்றைய முன்தினம் அந்த வழக்கில் இல்லங்க இதுதான் ப்ராப்ளம். நான் இவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிதான் ஆகணும். அப்போ அந்த 42 இஸ்லாமிய இளைஞர்களுடைய கொன்றது யாருன்னு உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லுது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அதே மாதிரி இந்த பகல்பூர்ல நடந்த 1500 இஸ்லாமியருடைய உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, குஜராத்தை பத்தி யாராவது பேசினா அமைதியா கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இல்ல, இல்லங்க அப்படி இல்ல. அப்ப நீங்க ஏன் சொல்லல? எனக்கு உரிமை இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது சார். அப்ப நீங்க அவர் பேசும்போது நீங்க அமைதியா கேட்டுட்டு இருந்தீங்க, அப்ப நான் பேசும்போது பேசாத சொல்றீங்க. இல்ல நான் என்ன பண்ண முடியும்? அவர் கேட்பது ஒரு நிமிஷம், அவர் கேட்கிறது அவர் எங்க இருந்தோ குஜராத்துக்கு போறாரு, நீங்க அதை கேட்டுக்கிட்டு நீங்க பதில் சொன்னீங்க. பத்தி பேசக்கூடாது, கேட்க நீங்க அனுமதிக்கணும். அவர் சொல்வது, அவர் சொல்றது பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்த்து எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. முடிச்சிருங்க சொல்ல சார். அவர் கேட்கிற கேள்வியை சிம்பிளிஃபை பண்ணி பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன், சொன்னா நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் சொல்வது பொருளாதார ரீதியாக நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம்,
வன்முறைகளால் பாதிக்கப்படுறோம், கலவரங்களால் பாதிக்கப்படுறோம், அதுதான் இதுல இருந்து சொல்றேன். எங்களை மேலெடுக்காமல் இத்தனை நாட்களாக இப்ப நீங்க முடிக்கவே இல்லை. பொருளாதார நீங்க முடிக்கவே இல்லை. நீங்க தான் time ஆயிடுச்சு. இல்ல, அப்படி இருக்கக்கூடிய இதுல எங்களுக்கு இருக்கிறது 4 தனிப்பட்ட உரிமைகள், அதை ஏன் பாதிக்கணும்னு கேட்கறது உங்க பதில் சொல்லுங்க. இத்தனை நாட்களாக பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக இந்த நாட்டை 68 ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருந்த கட்சி செய்யவில்லை. அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கல்வி போய் சேர வேண்டும், பெண்களுடைய முன்னேற்றம் வர வேண்டும், இந்த சமூகம் மாற வேண்டும், அந்த சமுதாயம் பெண்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்கின்ற காரணத்தினால அந்த சமுதாயத்தினுடைய பெண்கள் தான் கேட்கிறார்கள். அதை கூட ரொம்ப ஜாக்கிரதையா நாம் கட்டாயப்படுத்த கூடாது, தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கு. இதுல வந்து கட்டாயமே கிடையாது. அப்படி வர பட்சத்துல இவர்களை பொறுத்தவரையில இந்த கொஸ்டினர் வந்திருக்குது. இந்த நாட்டினுடைய மக்கள் இவரை பொறுத்தவரையில பிஜேபி மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது அவர் சொல்லலாம். பிஜேபி, RSS இந்த நாட்டில் பெரும்பான்மை 127 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லட்டும். அப்ப அதை கூட ஏத்துக்க மாட்டோம் சொன்னா நாம என்ன செய்ய முடியும்? முதல்ல இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் என்று இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு என்று சில அச்சங்கள் இந்த நாட்டில் இருக்குது என்பதை நம்ம ஒப்புக்கணும். அதே மாதிரி இங்க எஸ்சிகள் இருக்கிறார்கள், எஸ்டிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக பயசுகள் இருக்குது என்பதை ஒத்துக்கணும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு ஒரு 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 இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல என்ன நடக்குது அப்படின்றது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். என் மனைவி முஸ்லீமா இருக்கும் பொழுது அதுக்கு அப்போ திருப்பத்தூர்ல ஒரு போஸ்டிங் போய் கேக்குறோம், பக்கத்து டிவிஷன் அப்படின்னு. இல்ல நீ முஸ்லிம், அங்க பேரணம்பெட்டு பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்குது, அதனால முஸ்லிம் அங்க போட முடியாது என்று சொல்லி ஒரு IAS ஆபீசரை அவர் முஸ்லீமா தான் பார்த்து நீ போக கூடாதுன்னாங்க. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல கலவரம் நடக்கும்போது அங்க ஒரு கலெக்டர் எஸ்சியாக இருக்கிறாரு, நீ அங்க எஸ்சியா இருக்க எஸ்சி அங்க கலெக்டரா இருக்க முடியாதுன்னு ஒரு நாள்ல மாத்துறாங்க. சோ இந்த பயஸ் அகைன்ஸ்ட் தி இந்த இஸ்லாத்துக்கு எதிரான பயஸ் என்பது இந்த நாட்டில் ஊறி கிடக்குது என்று ஒத்துக்கிட்டா என்னென்ன நீங்க பேசுறீங்க. எல்லா கட்சியும் சேர்த்து இருக்குது. ஆகவே ஒரு 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 அவர்களுடைய பெர்செப்ஷன்ல எனக்கு எதிரி என்பது அவர்கள் ஏன் சொல்லக்கூடாது? ஆகவே அந்த எதிரி ஆட்சியில் இருக்கும் பொழுது நான் அங்க அவர்களுடைய மதத்துல கை வைக்க போறேன் அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கும்போது அவர்களுக்கு அச்சம் வருவதில் என்ன அதுல தவறு? ஆகவே இது இது பெண்களுக்கு உரிமைக்காக அப்படி என்று பேசுபவர்கள் அதை சொல்றாங்கல்ல. அப்புறம் இஸ்லாத்துல பெண்கள் அது இதெல்லாம் கல்வி எல்லாம் வரல அப்படின்னு இப்பதானே அவங்க தானே ஒரு சட்டம் போட்டாங்க, புதிய கல்விக் கொள்கைன்னு. அதுல இஸ்லாம் பெண்களுக்கு ஏதாவது போட்டுருக்காங்களா? அது எஸ்சிகளுக்கு ஏதாவது சொல்லி இருக்கிறாங்க? 400 பக்கத்துல ஒரு வரி எஸ்சிகளுக்கு என்ன செய்யணும்ன்றது இல்ல. அதுக்கப்புறம் இவர்களை எப்படி பொதுவானவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுக்கப்புறம் இவர்கள் எப்படி பொது ஆட்சி நடத்துகிறார்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதைத்தானே சொல்றோம். ஆகவே எங்களுடைய அச்சங்களை கேளுங்க. அச்சம் இருக்கிறது தப்புன்னு நீங்க சொல்லாதீங்க. அச்சம் எங்களுடையது, அச்சத்தை தருபவர்கள் நீங்கள். என்ன போன்றவர்களோட அச்சம் என்னன்னா, நான் பிறப்பு, இறப்பு, திருமண சடங்குகள் இதை நானோ நீங்களோ ஒரு குடும்பமாக ஆண் பெண் குடும்பம் இன்று இணைந்து வழி வழியாக மரபாக ஒன்றை வைத்து பண்றோம். இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்றாங்க, கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்றாங்க, சீக்கியர்களுக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்றேன். இந்து என்று சொல்லப்படுகிற என்னுடைய பழக்க வழக்கமே என் பகுதியில ஒன்றாகவும் வடார்காடு பகுதிகளில் வேற ஒன்றாகவும் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் எப்படி ஒரு பொது குடைமையின் கீழ் கொண்டு வர முடியும்? ஏனென்றால் இது நுண்ணுணர்வுகள் சம்பந்தப்பட்டது, மரபு சம்பந்தப்பட்டது. ஆக இது போன்ற விஷயங்களில், இது போன்ற நுண்ணுணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சமூகம் தன்னெழுச்சியாக ஆர்கானிக்காக புது புது தளங்களை கண்டடைவதைத்தான் ஒரு அரசு, மக்கள் நல அரசு அனுமதிக்க வேண்டுமே தவிர அதை சட்டத்தின் மூலம் கொண்டு வருவது என்பது எல்லா மக்களுடைய நுண்ணுணர்வுகளுக்கும் எதிராக இருக்கும் என்றே நான் மதிப்பிடுகிறேன். திரு நாராயணன், உங்களுடைய இறுதி கருத்து. கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள் சொன்னது போல இந்த முஸ்லீமா இருந்ததுனால அந்த மாவட்டத்துக்கு போடக்கூடாது, அப்புறமா எஸ்சியா இருந்ததுனால அதெல்லாம் தவறுதான். ஆனா அதுதான் சொல்றேன், இந்த அரசுகள் செய்தது இன்னைக்கு அது பேசும்பொழுது மக்கள் மத்தியில யார் செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, ஏதோ பிஜேபி மட்டும்தான் அப்படி பிராண்ட் பண்றது தவறான விஷயம். ஒன்னு. இரண்டாவது, புதிய கல்விக் கொள்கையில மிக தெளிவாக இந்த நாட்டில் எஸ்சி மக்களும் இஸ்லாமிய மக்களுக்கும் கல்வி போய் சேரவில்லை என்பதை மிக தெளிவாக விழுக்காடுகளோடு அந்த புதிய கல்விக் கொள்கை சொல்லி இருக்கிறது. அவர்களுக்கு அந்த கல்வி எப்படி போய் சேர வேண்டும், இனி எப்படி போய் சேர வேண்டும் என்பதையும் மிக தெளிவுபடுத்திருக்கு. தனியா கிருஷ்ணதாஸ் சார் காந்தியோட நான் கண்டிப்பா ஒரு அதற்காக விவாதம் நேரத்தின் அருமைக்கிறேன். விவாதத்தை நிறைவு செய்கிறேன். விவாதத்தில் கலந்தவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு
நாட்டுல